பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கு நன்றி கூறி நமது விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நம்மால் புரிந்து கொள்ள இயலாத அல்லது இனம் புரியாத சமாதானம் நம்மை ஆட்கொள்வதை அறியலாம். அதாவது நாம் எதிர்பார்த்ததற்கும் மேலான சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான என்று கூறும்போது மனிதனின் புத்தியினால் அறிய முடியாத அளவிற்கு என்று பொருள்படுகிறது. உலகம் தருகிற சமாதானம் எவ்வளவு என்பதை அனைவரும் அறிவர். அந்த சமாதானத்தை அளக்கலாம். ஆனால் தேவன் தருகிற சமாதானமானது அப்படி அல்ல. உலகம் தருகிற சமாதானத்திற்கும் தேவன் தருகிற சமாதானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. உலகம் தருகிற சமாதானமானது நொடி பொழுதில் மறையும். ஆனால் தேவன் தருகிற சமாதானமானது நித்தியமானதாகும். உலகம் தருகிற சமாதானமானது நாம் திருப்தியாக இருக்கும் போதும் லாபத்தை அடையும் போதும் மட்டுமே காணப்படும். தேவன் தருகிற சமாதானம் என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இழப்பின் மத்தியிலும் துன்பம் துயரம் போன்றவை நேரிடும் போதும் காணப்படும். இதுவே எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் ஆகும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமது ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கும் போது நமது விசுவாசத்தையும் நன்றியையும் காண்கிற தேவன் நமது சிந்தைக்கு எட்டாத சமாதானத்தினால் நம்மை நிரப்புவார். அவ்வாறு அவர் அருளுகிற சமாதானமானது நமது இருதயம் மற்றும் சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நாம் எவ்விதமான சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனை அல்லது வியாதியின் மத்தியிலும் சமாதானத்துடன் இருக்கும்படி தேவனுடைய சமாதானமானது நம்மை ஆட்கொள்ளும். அப்பொழுது நம்மை கவலைக்குள்ளாக நடத்துகிற சகல சிந்தைகளையும் நாம் மேற்கொண்டு அவைகளை சிறைப்படுத்துவோம். நமது கவலைகள் நம்மை மேற்கொள்ள இடம் கொடாமல் அவைகளை நமக்குள் இருக்கும் தேவ சமாதானத்தினால் நாம் மேற்கொள்ளுவோம். இவ்விதமாக கவலைகளுக்கு நாம் அடிமைகளாகாமல் அவைகளை ஆளுகை செய்யும் ராஜாக்களாக மாறுவதற்கு தேவ சமாதானம் உதவி செய்யும். ஆமென்.